பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். குட் ஈவினிங், குட் ஈவினிங்மா. எல்லோரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? பிள்ளைகள் சரி, பேசுறது பிள்ளைகள் தெளிவா விளங்குதாமா? ஓம் சார். ஓகே தானம்மா. சரி பிள்ளைகள், அப்ப நாங்க இன்றைய தினம் புதிய பாடலை கொண்டு நாங்க படிக்க இருக்கிறோம். ஆமாவா? ஆமா சார். சரி பிள்ளைகள், அப்ப கடந்த வகுப்புல படிச்ச பாடலக என்னன்னு சொல்லுங்க. அப்ப பறவைகளின் பறவைகளின் இசைவாக்கம். அது எத்தனையாம் பாடலகு? நான்காம் பாடல். சார். நாங்க இன்றைய தினம் 5ஆம் பாடலகு படிக்க இருக்கிறோம். 5ஆம் பாடலகு என்னம்மா? முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினை ஆக்கும். சரி பிள்ளைகள், தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. முயற்சி திருவினை ஆக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே. இன்றைய தினம் திகதி போட்டுக்கொள்ளுங்க, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. முயற்சி திருவினை ஆக்கும். சந்தன பிள்ளைகள், ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்கொட்லாந்து தேசத்து மக்கள் தங்கள் நாட்டில் ஆங்கில அரசாட்சி தொடரக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். சதன பிள்ளைகள், எந்த ஆட்சி தொடரக்கூடாதான்? ஆங்கில ஆட்சி தொடரக்கூடாதான். தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே அந்த 2 தேசங்களுக்கும் இடையே போர் மூண்டது. சதன பிள்ளைகள், இப்ப என்ன நடக்குது? ஏறக்குறைய 600 சதன பிள்ளைகள் ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்கொட்லாந்து தேசத்து மக்கள், இந்த தேசத்து மக்கள்? ஸ்கொட்லாந்து தேசத்து மக்கள். சதனை பிள்ளைகள், தங்கள் நாட்டில் ஆங்கிலேய அரசாட்சி தொடரக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப எந்த நாட்டு அரசாட்சி தொடரக்கூடாதாம்? ஆங்கிலேயர்களுடைய அரசாட்சி தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? முடிவு செய்யறாங்க. அதனால தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும் என்றும் விரும்புறாங்க. சதனை பிள்ளைகள், அவர்களை யார் ஆட்சி செய்யணுமா? அவர்களே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. ஆமாவா? ஆமா சார். ஓகேவா? சரி, இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இது ஒரு ஆள் வாசிங்கம்மா. ஆங்கிலேயர் சேனை ஸ்கொட்லாந்து போர் வீரர்களை மீண்டும் மீண்டும் பலமுறை முறியடித்தது. அதன் பிறகு ராபர்ட் ப்ரூஸ் ஸ்கொட்லாந்து படைக்கு தலைவராக வந்தார். அவர் 6 முறை ஆங்கிலேயர்களுக்கு விரோதமாக படையெடுத்து 6 முறையும் தோல்வியடைந்தார். அதன் பேரில் அவருடைய படை உடைந்து சிதறிப் போயிற்று. அவரது உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது. உயிர் தப்பி பிழைக்க அவர் மறைவாக திரிந்தார். சதனை பிள்ளைகள், இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆங்கிலேயர் சேனை ஸ்கொட்லாந்து போர் வீரர்களை மீண்டும் மீண்டும் பல முறை என்ன செய்தான்? முறையடிக்குதான். யாருடைய சேனை? ஆங்கிலேயர்களுடைய சேனை. ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி தான் ஸ்கொட்லாந்து நாட்டுல நடைபெறுது. ஆமாவா இல்லையா பிள்ளைகள்? ஆமா சார். சதன பிள்ளைகள், அதனால என்ன செய்யறாங்க? அவர்களுடைய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்க? ஸ்கொட்லாந்து போர் வீரர்களை மீண்டும் மீண்டும் பலமுறை முறையடிக்கிறாங்க. இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, ராபர்ட் ப்ரூஸ் என்ன செய்யறாரு? ஸ்கொட்லாந்து நாட்டுக்கு, அதாவது ஸ்கொட்லாந்தினுடைய அந்த படைக்கு தலைவராக வரார். அப்ப ஸ்கொட்லாந்து படைக்கு தலைவராக வந்தவர் யாரு? ராபர்ட் ப்ரூஸ். சொல்லுங்க. அவர் 6 முறை ஆங்கிலேயர்களுக்கு விரோதமாக படையெடுக்கிறார். எத்தனை முறை எடுக்கிறாரு? 6 முறை. அந்த 6 முறையும் தோல்வி தான் அடைகிறார். 6 முறையும் ஜெயிச்சிட்டாராம்? தோல்வி அடைகிறார். சதனை பிள்ளைகள், அதன் பேரில் அவருடைய படை என்ன செய்தான்? உடைந்து சிதறி போயிருந்தான். அவரது உயிருக்கே ஆபத்தும் வந்து விட்டது. யாருடைய உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு? அவருடைய உயிருக்கு ஆபத்து. அவர் யாரு?
ராபர்ட் ப்ரூஸ் ராபர்ட் அவருடைய ப்ரூஸ். உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. இப்ப அவர் என்ன செய்யணும்? உயிர் தப்பிக்க என்ன செய்யணும்? மறைந்து வாழணும். ஆமாவா? அப்ப மறைவாக திரிகிறாரா உயிர் தப்பிப்பதற்காக. சதனை எங்கெங்க எல்லாம் அவர் மறைந்து திரிகிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ஆள் வாசிங்கம்மா அதற்கு கீழே. சில சமயங்களில் காடுகளில் மறைந்திருப்பார், சில ம், வேளைகளில் மலைப்புறங்களில் மறைந்திருப்பார், இன்னும் சில நேரங்களில் ஏழை குடியானவர்களுடைய எளிய குடிசைகளில் மறைந்திருப்பார். ம், ஆங்கில படை வீரர்கள் அவரை பிடிக்க பெருமுயற்சி செய்தார்கள். ம். அவர் இடம் விட்டு இடம் பெயர்ந்து தப்பி தோட வேண்டியதாயிற்று. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு பிள்ளைகள்? இப்ப இந்த ஆங்கிலேய படையில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க? ராபர்ட் ப்ரூஸை வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. அதனாலதான் அவருடைய உயிருக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆபத்தே வந்துருச்சு. இப்ப இதனால என்ன நடக்குதுன்னு சொன்ன பிள்ளைகள், ராபர்ட் ப்ரூஸ் வந்து மறைந்து வாழணுமா இல்லையா? அப்ப காடுகள்ல மறைந்திருக்காரு, சில வேளைகள்ல மலைப்புறங்களில் என்ன செய்திருப்பாரு? மறைந்திருப்பாரு. இன்னும் சில நேரங்களில் ஏழை குடியானவர்களுடைய, ஏழை விவசாயிகளினுடைய அந்த எளிய குடிசைகளில் என்ன செஞ்சிருப்பாரு? மறைந்திருப்பார். சதனை பிள்ளைகள், அப்ப இவர் என்ன செய்யறாங்க? ஆங்கில படை வீரர்கள் என்ன செய்யறாங்க? பிடிக்கக்கூடிய முயற்சியில என்ன செய்யறாங்க? ஈடுபட்டு இருக்கிறாங்க, பெருமுயற்சி செய்து கொண்டிருக்காங்க. அவர் என்ன செய்யறாரு? இடம் விட்டு இடம் பெயர்ந்து தப்பி பிழைத்தோட வேண்டி ஆயிற்று. ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இல்ல. இல்ல சார். இடம் விட்டு இடம் மாறி 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 போகணும். ஏன்னா அந்தந்த இடங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த படை வீரர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. எந்த படை வீரர்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஆங்கிலேய படை வீரர்கள். சதனமா. ஆகவே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ராபர்ட் ப்ரூஸ் மறைந்து வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அவர் பல இடங்கள்ல மறைந்து மறைந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமாவா? இப்படி மறைந்து வாழ்றவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியாமா? வாசிங்க ஒரு ஆளுங்க. சில நாட்கள் சென்ற பிறகு, இப்படி ஓடிக்கொண்டே இருப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று அவர் நினைத்தார். இனிமேல் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை என்ற முடிவிற்கு வந்தார். அன்றிரவு குடிசைக்குள்ளே வைக்கோல் பரப்பி படுக்கையில் படுத்திருந்தார். அவருக்கு தூக்கம் வரவில்லை. தம் தோல்வியைப் பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனம் வருந்திக் கொண்டிருந்தார். நெஞ்சில் நின்ற தைரியமும் ஊக்கமும் குறைந்து கொண்டே வந்தன. இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா என்கிற ஐயப்பாடு அவர் உள்ளத்தில் எழுந்தது. சதனை பிள்ளைகள், அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க. அப்ப சில நாட்கள் சென்ற பிறகு சதனை பிள்ளை இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறார். சதனை பிள்ளைகள், அப்ப இப்படி ஓடிக்கொண்டு இருப்பதுல ஒரு பயனும் இல்லை என்று அவர் என்ன செய்யறாரு? நினைக்கிறார். ஓடிக்கொண்டே இருந்த ஏதாவது பயன் இருக்கா? இல்ல அவருக்கு. சதனை பிள்ளைகள், இனிமேல் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை என்ற முடிவுக்கு வாரார். சதனை பிள்ளைகள், பிள்ளைகள் சேரோட மாத்திரம் பேசுங்க. சதனை பிள்ளைகள், அப்ப அன்றிரவு என்ன செய்யறாரு? ஒரு குடிசைக்குள்ள என்ன செய்யறாரு? வைக்கோல் பரப்பி அதன் மேல என்ன செய்யறாரு? படுத்திருக்கார். படுத்து உறங்குவதற்கு தயாரா இருக்கிறார். அப்போ படுத்தவர் உடனடியா உறங்கிட்டாரா? இல்ல சார், அவருக்கு தூக்கமே வரவில்லை. தூக்கம் வரல. சதனை பிள்ளைகள், ஏன் தூக்கம் வரலனா, அவர் தாம் அடைந்த தோல்வியை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கார். அதனால என்ன செய்யறாரு? மனம் அறிந்து கொண்டே இருக்கிறார். சதனை பிள்ளைகள், நெஞ்சில் நின்ற தைரியமும் ஊக்கமும் குறைந்து கொண்டே வந்தன. அவருக்கு இருந்த தைரியமும் ஊக்கமும் என்ன செய்து? அப்படியே குறைந்து கொண்டே வருது. அப்ப என்ன நினைக்கிறார்? இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா என்ற ஐயப்பாடும் அவர் உள்ளத்தில் எழுந்தது. சதனை பிள்ளைகள், அப்ப ஸ்கொட்லாந்து நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? முயற்சி செய்யும். போர்ல ஜெயிக்கணும். போர்ல ஜெயிக்கணும். யாரோட போர் செய்யணும்? ஆங்கிலேயரோட போர் செய்யணும். அப்பதான் அவங்கள அந்த நாட்டுல இருந்து என்ன செய்ய முடியும்? வெளியேற்ற முடியும். ஆமாவா? ஆமா சார். அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க? வந்திருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸும் 6 முறை முயற்சி செய்தார். 6 முறையும் தோல்வி தான் கண்டிருக்காரு. பல இடங்கள்ல மறைஞ்சு வாழ்றாரு. இப்ப மறைஞ்சு வாழ்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுனால சதனை பிள்ளைகள், அவருக்கு தூக்கமும் வருதில்லை. ஆமாவா? ஆமா சார். இந்த சந்தர்ப்பத்துல இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஐயப்பாடு உள்ளத்தில் எழுந்தது. இந்த நாடுன்னு சொல்றாங்க. இந்த நாடு ஸ்காட்லாந்து.
ஸ்கொட்லாந்து. சார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இரவு மெதுவாக கழிந்தது. பொழுது விடிந்தது. விடிந்தது. ஒரு சிலந்தி பூச்சி அவர் பார்வைக்கு பட்டது. அது கூடு கட்டுவதற்கு கூரையில் ஓட்டத்தில் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவிற்று. இரு விட்டங்களுக்கு இடையே வலை பின்ன ஒரு விட்டத்தை விட்டு மற்றொரு விட்டத்தை பிடிக்க முயன்றது. அப்படி பிடிக்க முடியாமல் தவறி விழுந்து வாய் நூலில் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தது. பின்னர் முன்னிருந்த இடத்திற்கே திரும்பி வந்தது. மறுபடியும் முயன்றது. இப்பொழுதும் தவறி போயிற்று. மூன்றாம் முறையும் முயன்று பார்த்தது. பலனில்லை. எனினும் சிலந்தி பூச்சி தன் முயற்சியை கைவிடவில்லை. நான்காம் முறையும் 5ஆம் முறையும் முயன்றது. காரியம் ஈடேறவில்லை. மறுபடியும் முயன்றது. மீண்டும் தோல்வியுற்று கீழே விழுந்தது. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்ன பிள்ளைகள், இவருடைய இரவு வந்து வேகமா கழியுதா மெதுவா கழியுதா? ரொம்ப மெதுவா கழியுது. சரிதானே பிள்ளைகள்? ஏன்னா தூக்கமே இல்லதானமா. சரிதானே பிள்ளைகள்? அப்ப என்ன நடக்குது? பொழுதும் விடியுதான், விடிஞ்சிருச்சு. அப்ப ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அப்ப அந்த காட்சி என்னன்னா பிள்ளைகள், ஒரு சிறிய பூச்சி. அது என்ன பூச்சி? சிலந்தி பூச்சி சார். ஒரு சிலந்தி பூச்சியை பார்க்கிறாரு. சரிதானே பிள்ளைகள்? இந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யுதுன்னா பிள்ளைகள், ஒரு வலை பின்வதற்கு என்ன செய்யுது, முயற்சி செய்யுது. சிலந்தி வலை கண்டிருக்கீங்களா பிள்ளைகள்? அந்த வலையை பின்வதற்காக என்ன செய்யுது, முயற்சி செய்யுது. அப்படி முயற்சி செய்யும் பொழுது என்ன செய்யறது, ஒரு விளிம்பிலிருந்து இன்னொரு விளிம்புக்கு அது என்ன செய்யணும், கட்டாயம் தாவணும். ஆமாவா? அப்படி தாவும் பொழுது உடனடியாக அந்த விளிம்பை எட்டி பிடிச்சிருதா? இல்ல. ஒவ்வொரு முறையா என்ன செய்யுது, பாயும் பொழுது என்ன செய்யுது, தோல்வி அடைந்து கொண்டே இருக்குது. எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருச்சு? இப்ப 6 முறை. 6 முறை தோல்வி அடைஞ்சிருச்சு. சரிதானே பிள்ளைகள்? 6 முறை தோல்வி அடைஞ்ச பிற்பாடு என்ன செய்யுதுன்னு சொன்னா, சரிதானே பிள்ளைகள், 5 முறையும் முயன்றது, காரியம் ஈடேறவில்லை. மறுபடியும் முயன்று மீண்டும் தோல்வி விட்டு கீழே விழுந்தது. அப்ப மொத்தமாக 6 முறை என்ன செய்து, முயற்சி செய்து அதால அந்த அடுத்து இருக்கக்கூடிய அந்த விளிம்பம் தொட முடியல. இப்ப என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி தான் அடுத்ததா பார்க்க போறோம். சரியா? 7வது முறைக்கும் சிலந்தி முயன்றது. தன் முழு பலத்துடனும் வாய் நூலில் ஊசலாய் ஆடிற்று. இப்பொழுதும் அதற்கு தோல்விதான் கிடைக்குமா? இல்லை, அதற்கு வெற்றி கிட்டிவிட்டது. அடுத்த விட்டத்தை அது எட்டி பிடித்து கொண்டு விட்டது. சரி, இப்ப 6 முறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. இப்ப அடுத்த முறை எத்தனாவது முறை இது? 7ஆம் முறை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த முறை என்ன நடக்குது, முழு பலத்தோடு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யுதுன்னு சொன்னா, தன்னுடைய அந்த வலையை பின்பதற்கு என்ன செய்யுது, முயற்சி செய்யுது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த முயற்சி, சரிதானே பிள்ளைகள், முழு பலத்தோடும் என்ன செய்ய போகுது, அப்படியே என்ன செய்ய போகுது, அடுத்த விட்டத்துக்கு என்ன செய்ய போகுது, பாய போகுது. ஆமாவா? ஆமா சார். இவ்வாறு பாயும் பொழுது என்ன செய்யுது, அந்த விட்டத்தை அது என்ன செய்யுது, எட்டி பிடிக்கு. சரிதானே பிள்ளைகள்? இப்ப எட்டி பிடித்து பிறகு அதை என்ன செய்யும், அதுல இருந்து அப்படியே அந்த வலை என்ன செய்யும், அப்படியே பின்னிக்கொண்டே போகும். ஆமாவா பிள்ளைகள்? அதற்கு ஏற்றால் போல அப்படியே பின்னிக்கொண்டே போயிடும். ஆமாவா? சரிதானம்மா? அப்ப அந்த சிலந்தி வலை அது என்ன செய்ய போகுது, அடுத்ததா பின்ன போகும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த காட்சி யார் பார்த்து கொண்டிருக்கிறா? ராபர்ட் ப்ரூஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். சரிதானே பிள்ளைகள்? பாருங்க, அவர் என்ன செய்யறாரு, இரவு பொழுத கழிக்க வேண்டியிருக்குது, வைக்கோலை பரப்பி அதுல என்ன செய்யறாரு, தான் படுத்துக்கொண்டு மறைந்து தானே வாழ்றாரு. சரிதானே பிள்ளைகள்? இரவும் மெதுவாகத்தான் கழியுது, ஏன்னா அவருக்கு தூக்கமே வருது. சரிதானமா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல விடியும் பொழுது ஒரு சிறிய பூச்சியான ஒரு சிலந்தி பூச்சியினுடைய செயற்பாடு அப்படியே என்ன செய்யறாரு, கவனித்துக் கொண்டே இருக்கார். ஆமாவா? சரி, அப்ப அந்த செயற்பாடு இவருக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை என்ன செய்ய போகுது, ஏற்படுத்த போகுது. ஆமாவா? என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, இதன் பிறகு இவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லித்தான் நாங்க அடுத்ததா பார்க்க போறோம்.
புரூஸ் தன்னை நினைத்து வெட்கப்பட்டார். ஓர் அற்பமான சிலந்தி பூச்சி விடாமுயற்சியை கைக்கொண்டு தன் காரியத்தை வெற்றியாக முடிக்குமாயின் நான் ஏன் இன்னும் முயன்று நம் காரியத்தில் வெற்றி காணக்கூடாது என்று எண்ணினார். மீண்டும் ஒருமுறை முயலத்தான் வேண்டும். இந்த முயற்சி சிலந்தியைப் போல அவருக்கு 7வது முயற்சி. சிலந்தி பூச்சியை நினைத்து கொண்டே ஊக்கத்தோடும் உறுதியோடும் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தார். தம் நண்பர்களை ஒருங்கு கூட்டிச் சந்தித்தார். அவர்களுடன் கலந்தாலோசித்தார். படைகளை ஒன்று திரட்டினார். தம் திட்டத்தை போர் வீரர்களுக்குத் தெரிவித்தார். அவர் தீட்டிய திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். போர் முழக்கத்துடன் அவர்கள் புறப்பட்டார்கள். இன்னும் எத்தனையோ படை வீரர்கள் அவரிடம் வந்து அவருடைய சேனையில் சேர்ந்து கொண்டனர். ஒரு பெரும் போர் மூண்டது. இந்த தடவை ஆங்கில படை முழு தோல்வி கண்டு சிதறி ஓடிற்று. இராபர்ட் புரூஸ் போரில் வென்றார். ஸ்கொட்லாந்து விடுதலை பெற்றது. அதன் மக்கள் அனைவரும் வெற்றி விழா கொண்டாடினார். இராபர்ட் புரூஸ் ஸ்கொட்லாந்துக்கு மன்னரானார். சரிதானே பிள்ளைகள்? அப்போ ஒரு சிலந்தி பூச்சியினுடைய செயற்பாடு ராபர்ட் புரூஸ்க்கு என்னத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப பார்த்தோம் ஏன்னா ஒரு அற்ப சிலந்தி பூச்சியினுடைய அந்த விடாமுயற்சி என்ன செய்து கை கொண்டு அது தன்னுடைய காரியத்துல வெற்றியை பெற்றுக்கொள்ளுது. ஆமாவா? ஆமா சார். சரிதானே பிள்ளைகள்? இந்த காட்சியை பார்த்ததும் ராபர்ட் புரூஸுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. சரிதானே பிள்ளைகள்? தானும் அவ்வாறு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். மீண்டும் ஒரு முறை முயலத்தான் வேண்டும்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த முயற்சி எப்படியா? சிலந்தியை போல அவருக்கும் 7வது முயற்சி. ஆமாவா? ஆமா சார். அப்ப சிலந்தி பூச்சியை நினைத்து கொண்டே ஊக்கத்தோடும் உறுதியோடும் மறைவிடத்திலிருந்து வெளியே வராரு. யாரை நினைச்சு கொண்டு வெளியே வராரு? மறைவிடத்திலிருந்து வெளியே வராரு. யாரை நினைத்து கொண்டு வராரு? ஆங்கிலேயர்களை. சிலந்தி பூச்சியை தான் நினைக்கிறாரு. ஏன் சிலந்தி பூச்சியை நினைக்கிறாருன்னு சொன்னா, சிலந்தி பூச்சி எவ்வாறு 6 முறை தோல்வி அடைந்திருந்தாலும் 7வது முறை வெற்றி பெற்றதோ அதே போல் நானும் வெற்றி பெற வேண்டும் சொல்லி அந்த சிலந்தி பூச்சி அவருக்கு ஒரு என்னவா இருக்குதுன்னு சொன்னா ஒரு பாடமாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? வெளியே வந்தவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய நண்பர்களை எல்லாம் என்ன செய்யறாரு? சந்திக்கிறார். அவர்களோடு என்ன செய்யறாரு? கலந்து ஆலோசிக்கிறாரு. படைகளையும் ஒன்று திரட்டுறாரு. தம் திட்டத்தையும் போர் வீரர்களுக்கு என்ன செய்யறாரு? தெரிவிக்கிறார். இப்ப இவர் தீட்டிய திட்டத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்களா? எல்லோரும் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப போரும் என்ன செய்து முகத்தோடு நடக்குது. போருக்கும் இவங்க புறப்படுறாங்க. அப்ப இன்னும் எத்தனையோ படை வீரர்களும் என்ன செய்யறாங்க? ராபர்ட் புரூஸினுடைய அந்த சேனையில இணைந்து கொள்றாங்க. இப்பொழுது பெரும் போர் என்ன செய்து மூண்டது, நடக்குது. இந்த தடவை ஆங்கில படை என்ன செய்து முழு தோல்வி கண்டு என்ன செய்தான்? சிதறி ஓடிட்டு. இப்ப ஆங்கில படை தோல்வி அடைஞ்சிருச்சா? ஓடிட்டு சார். தோல்வி அடைஞ்சு ஓடிட்டு. ராபர்ட் புரூஸ் போரில் என்ன செய்யறார்? வெற்றி கண்டார். வெற்றி கண்டவர் என்ன செய்யறார்? ஸ்கொட்லாந்துக்கு விடுதலையும் பெற்றுக் கொடுக்கிறாரு. ஆமாவா? ஆமா சார். ஸ்கொட்லாந்து நாட்டுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிறாரு. சோதனை பிள்ளைகள் அதன் மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல ராபர்ட் புரூஸ் ஸ்கொட்லாந்துக்கு என்னவா மாறுறாரு? மன்னரானார். மாறுறாரு. சரியா பிள்ளைகள்? ஆமாவா? ஆமா சார். சரி, அப்ப கவனிங்க. சேனைனா என்ன பிள்ளைகள்? படை. ஒரு படை சார். விரோதமாக அப்படின்னா எதிராக. குடியானவர்கள் சொல்றது மக்கள். ஐயப்பாடுனா ஈடேற முறியடித்தல்னா சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த கதையை நாங்க என்ன செஞ்சோம்? படிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப இந்த கதை பிள்ளைகளுக்கு தெரியுமா? எஸ் சார். எஸ் சார். இப்ப யாருக்காவது இந்த கதையை சொல்ல முடியுமா? சரி அப்படியே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? சார் ஜெயானி. சொல்லுங்கம்மா. வீடியோ முடியுமா இருந்தா ஆன் பண்ணிக்கிட்டே பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஓகே.
சொல்லுங்க ஜெயானி. ஒரு இந்த இப்ப ஸ்கொட்லாந்துல வந்து ஆங்கிலேயர் ஆட்சி நிலவுது. ம். அப்பக்க வந்து ஆம், ஸ்கொட்லாந்து வந்து படைத்தலைவராக இருந்தவர் வந்து ரோபர்ட் ருஷ். அவர் வந்து படையில நிறைய தரம் போர் செஞ்சு தோத்துத்தான் போனவர். அப்ப தோத்து போய் கடைசியில பயந்து காடுகள்ல ஆறுகள் நிறைய இடங்கள்ல ஒளிஞ்சிருந்தவர். அப்படி ஒளிஞ்சிருக்க ஒரு நாள் குகையில ஒளிஞ்சிருந்தவர். அப்படி ஒளிஞ்சிருந்த அந்த அப்படி போர்ல நாங்க தோக்குறோமே, இனி ஸ்கொட்லாந்துக்கு விடுதலை கிடைக்குமான்னு யோசிச்சு கொண்டிருக்க ஒரு சிலந்திய பாக்குற. அது வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செய்யுது. முதல் தடவை முயற்சி செய்து தோக்குது, ரெண்டாம் தடவை முயற்சி செய்து மூண்டு, அப்படி வந்து 6 தடவை முயற்சி செஞ்சும் தோக்குது. அதுக்கு பிறகும் அது தன்னை நம்பிக்கையை கைவிடாம திருப்பி முயற்சி செஞ்சு 7வது முறையா வந்து அடுத்த விட்டத்தை பிடிக்குது. சோ இத பார்த்தோன்னே இந்த குட்டி ஜீவனைய வந்து இப்படி முயற்சி செய்து தன்னை நோக்கத்தை அடையுது, நாங்களுமே இன்னும் ஒருக்கா முயற்சி செய்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவரும் திருப்பி போருக்கு திருப்பி வடிவா எல்லாம் நல்லா யோசிச்சு ஆலோசிச்சு ஊர் மக்களோட எல்லாம் கதைச்சு ஆஹ் ஆஹ் ஆங்கிலேயரோட போர் செஞ்சு இந்த முறை வந்து ஜெயிக்கிறார். பிறகு அவர் அரசர் ஆகுறார். சரிம்மா, ஓகே. ஓகேம்மா ஜெயானி, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஜெயானிக்கு ஒரு வாழ்த்து தெரியுங்க பிள்ளைகள், கைத்தட்டி. சரிம்மா, ஓகே. சரிதானம்மா? அப்ப இந்த கதை பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கிருச்சு. ஓகேவா? ஓகே. ஓகே. வேற யாரோ சொல்றதா சொல்லியிருந்தீங்க, யாருமா அது? அப்துல் காதிர் சார். சொல்லுங்க தம்பி. ஒரு நாள் ஸ்கொட்லாந்துல ராபர்ட் ப்ரூஸ் என்ற ஒரு ஆள் இருந்தாராம். ம். அவர் ஆறு முறையும் ஆங்கிலேயரோடு ஆஹ், ஆட்சி செஞ்சு தோல்வி அடைந்தாராம். திருப்பி 3வது முறையும் அவர் ஆட்சி செய்து ஆங்கிலேயர் அவரை தோக்கடிச்சிட்டாராம். அதுக்கு பிறகு அந்த ஆங்கிலேயர் பயத்துல காடுகள்லையும் ஏழை மக்கள்ற குடிசைகள்லையும் பின்னுக்கு போய் ஒளிஞ்சி இப்படி காடுகள்ல ஒளிஞ்சி இருந்தவர் ஒரு நாள் குகைக்குள்ள வைக்கோலை பரப்பி படுத்தவருக்கு தூக்கம் போகல போல. ம். தூக்கம் போகல. ஒரு நாள் அவரு தூக்கம் போகாம விட்டதால ஒரு நாள் அவரு அந்த சிலந்தி ஒன்றை கண்டாராம். சிலந்தி வந்து அது கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அது அதோட வளையத்தை கட்டுறதுக்கு முயற்சி செய்யுது. அப்ப அவர் யோசிச்சாரு, ஏன் நாமளும் 7வது தடவை நாம முயற்சி செஞ்சு இவங்களோட ஆட்சி செஞ்சு நம்ம வெற்றி கொள்ளப்படாவான்னு யோசிச்சு அவர் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு போரை திரட்டி அந்த ஸ்கொட்லாந்துல உள்ள மக்கள் எல்லாரும் அவர போரை ஏத்துக்கொண்டாங்களாம். ம். ஆட்சி செஞ்சு அவர்தான் வெற்றி கொண்டார். வெற்றி கொள்ளையும் ஆங்கிலேயோர் எல்லாரும் ஓடிட்டாங்க. ஓடையும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த வெற்றி கொண்டதை பெரு சிறப்பு விழா கொண்டாடி கொண்டு அதுக்கு பிறகு அவரு ஸ்கொட்லாந்துக்குரிய மன்னன் ஆனார். ம். சரி தம்பி, ஓகேம்மா, குட். நல்லா, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்ப பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாவா? ஆமா சார். சரி, இப்ப இந்த அரும்பதங்களை குறிச்சு கொள்ளுங்க பாப்போம். சார், அற்புதங்களை எழுதணுமா சார்? ஓமா, எழுதணும்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓமா இது இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் வருமா சார் குரூப்ல? ஓமா வரும். சார் கொஞ்சம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி நடந்த அந்த தமிழ் கிளாஸ் ரெக்கார்டிங்கை கொஞ்சம் அனுப்பிடலுமா சார் குரூப்ல? ஓகேம்மா, சரி, குரூப்ல நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க, அனுப்பி விடுவாங்க. சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தானே? இதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆமாவா? இல்லை சார். ஓகே. இப்ப சேர் வந்து உங்களுக்கான சில வினாக்கள் தந்திருக்கிறேன். விலங்குதான்னு பாருங்க. விலங்கு சரி. சிலந்தி முழு பலத்துடன் வாய் நூலில் ஊஞ்சல் ஆடிற்று. பலம் என்பதன் ஒத்த சொல்லை நான் கண்டுபிடிக்க போறேன். 2 தேசங்களுக்கிடையே போர் மூண்டது. இங்கு போர் என்னும் சொல்லின் ஒத்த கருத்து சொல் அல்லாதது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். வீரர்களை அவரை பிடிக்க பெருமுயற்சி செய்தார்கள். வீரன் என்பதன் எதிர் சொல்லை நான் கண்டுபிடிக்க போறேன். பின்வருவனவற்றுள் எதிர்கருத்து சொல் அல்லாத சோடியதுன்னு கண்டுபிடிக்க போறேன். சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு செலுத்தும் கப்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியுமா? சார். ஓமா, வினா கட்டாயம் எழுதணும். வினா எழுதி தான் நீங்க விடையளிக்கணும். சரியா? ஓகே சார். எழுதி கொண்டாலும் சேர்னு சொல்லுங்க பிள்ளைகள். ஓகே. ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? செய்து கொண்டோமா? நோ சார். நேரம் தேவைப்படுது. ஓ இல்ல சார். ஓமா, சரி. செய்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஓகே.
சரி பிள்ளைகள் ஓகேவாமா? யாருக்காவது நேரம் தேவைப்படுதா? சார் 4வது கழிவு சார். 4ஆம் வினா. ஓகேம்மா. சரி கொஞ்சம் வேகமா செய்ய பாருங்க. சார் முடிஞ்சு சார். ஓகே 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 சார். ஓகே சார். சரிதானம்மா? சரி இப்ப சொல்லுங்க. ஆஹ், 1ஆம் வினா. சிலந்தி முழு பலத்துடன் வாய்நூலில் ஊஞ்சல் ஆடிற்று. பலம் என்பதன் ஒத்த சொல். உறுதி கணம் உறுதி உறுதி சார். கணம் சொல்றீங்க, உறுதி சொல்றீங்க, வேற யாராவது? சார் கணம் சார். கணம். ம். உறுதி உறுதி. 2 தேசங்களுக்கிடையே போர் மூண்டது. இங்கு போர் என்னும் சொல்லின் ஒத்த கருத்து சொல் அல்லாதது. அமர். சமரசம் ஓ, சமரசம் சமரசம் சொல்றீங்க. பிறகு வேற ஏதாவது விடை தெரிவு இருக்கா? சொல்லுங்க. வீரர்கள் அவரை பிடிக்க பெரும் முயற்சி செய்தார்கள். வீரன் என்பதன் எதிர்ச்சொல். கோழை. கோழை பின்வருவனவற்றுள் எதிர்கருத்து சொல் அல்லாத சோடி. ஐயம் தெளிவு உவர்ந்து உவந்து விரும்பி. உவந்து விரும்பி. மரம் மரம் அறம் மரமும் இருக்கு. பிறகு சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு செலுத்தும் கப்பம் இவ்வாறு அழைக்கப்படும். திரை வேற ஏதாவது விடை? சரியா பிள்ளை? துறை சன்மானம். மானியம் மானியம். திரை 2வதும் திரை. சரி எல்லா விடையும் இதுல சரி செஞ்சிருக்கீங்க. சரி இப்ப நீங்க விடைகள் தெரிவு செய்து வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க விடைகள் தெரிவு செய்தெல்லாம் சரியான்னு பாப்போமா? ஓகே ஓகே சார். உங்களுடைய விடைகள் இப்ப சரியாக தெரிவு செய்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க பார்ப்போம். ஓகே. முதலாம் வினா. முழு பலத்துடன். பலம் என்பதன் ஒத்த சொல். பலம்னு சொன்னா உரம். உறுதி உறுதி. உறுதினா மன உறுதி. பலம் வேற, உறுதி வேற. என்னடா அது? கணமண்டா பாரம். ஐயோ சோதனை பிள்ளைகள். அடுத்து 2 தேசங்களுக்கு இடையே போர் மூண்டது. போர் என்பதன் சொல்லின் ஒத்த கருத்து சொல் அல்லாதது தான் கேட்கிறாங்க. சமரசம். அதை தெரிவு செய்திருக்கீங்க ஒரு சிலர் சரியா. ஓகே சார். வீரர்கள் அவரை பிடிக்க பெரும் முயற்சி செய்தார்கள். வீரன் என்பதன் எதிர் சொல் என்னது? கோழை. அதுவும் சரி. கோழை பின்வருவனவற்றுள் எதிர்கருத்து சொல் அல்லாத சோடி. அப்ப அறம் மரம் ரெண்டும் எதிர்கருத்து. ஏகம் அநேகம் எதிர்கருத்து. பிள்ளைகள் சேரோட பேசும் பொழுது மைக்க ஒன் பண்ணும் பொழுது அருகில் இருக்கவங்க பேசாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஐயம் தெளிவு. ஐயம்னு சொல்றது வந்து பிள்ளைகள் சந்தேகம். தெளிவுன்னு சொன்னா தெளிவு. அதுவும் வராது. அப்ப எது சரியா வரும்? உவந்து விரும்பி. சரியாமா? ஓகே சார். சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு தெரிவிக்கும் கப்பம் அது எவ்வாறு அழைக்கப்படும்? திரைன்னு சொல்லி 4ஆம் விடை. சோதனை பிள்ளைகள். இவ்வாறு நீங்க விடைகளை தெரிவு செய்திருப்பீங்களா இருந்தா ஒரு வினாவுக்கு சரி 2 புள்ளிகள் தானே. இப்ப 5 வினாக்கள் செய்திருக்கும் 10 புள்ளி. 10க்கு 10 எடுத்திருக்கீங்களா யாராவது? சார் அப்துல் காதிர் 10 சார். ஓ 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக் கொள்ளுங்க. சார் லியா 10க்கு 10 எடுத்திருக்கீங்க. பயிற்சி கோப்பிகள் யாராவது செயற்கு அனுப்பியிருக்கீங்களாமா? பயிற்சி கோப்பிகளும் பிள்ளைகள் செயற்கு. ஓமா 10 கட்டும் எடுத்திருக்கீங்க. சரி அப்ப இந்த முதலாம் பயிற்சி ஓகேவா பிள்ளைகள்?
ஓகே சார். இப்ப நாங்க இரண்டாவது பயிற்சி செய்ய போறோம் சோதனை பிள்ளைகள். இது என்னதுன்னு சொன்னா தொடர்பு படுத்தல். இப்ப நாங்க ஏற்கனவே அரும்பதங்கள் சிலது எழுதி ஞாபகம் வைத்துக்க சொல்லியிருந்தேன், ஆமாவா? எஸ் சார். ஓ எஸ் சோதனை சார். அது ஞாபகத்துல இருக்கணும், அதை திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதோடு தொடர்பு பட்டது தான் இது. ஒத்த கருத்து சொல்லோட நீங்க இதை இணைக்க போறீங்க. சோதனை பிள்ளைகள் அதோட தொடர்புடையதோட இணைக்க போறீங்க, சரியாம்மா? எழுதணுமா சார்? ஓமோ இதை தொடர்பு. வினா எழுதி விடை எழுதுங்க. செய்து முடிச்ச பிள்ளைகள் சேருக்கு அனுப்பி விடலாம் பயிற்சி கோப்பிகளை. Finish, sir. Finish, sir. சரியாம்மா, ஓகேவா? நோ சார். Finish, sir. செய்துட்டீங்களா பிள்ளைகள்? 2 minutes தாங்க சார். Home, sir. Yes, sir. செய்து முடிச்ச பிள்ளைகள் சேருக்கு பயிற்சி கோப்பையும் அனுப்பி விடலாம். எழுதியாச்சு சார். சார் இதுக்கு சரியா நான் பிள்ளை? கேஸ் கூட சொல்ல. சரிம்மா, ஓகே சொல்லலாம். கொஞ்சம் இருங்க போடுங்க. இங்க ஒரு பயிற்சி கோப்பி வந்திருக்குது. சரி, இந்த பயிற்சி கோப்பி யாருடையதுமா? ஜெயானி. ஜெயானி. ஜெயானி சொல்லுங்க பாப்போம், வாசிங். சேனை படை. சேனை படை, சரியா பிள்ளைகள்? அது சரி சார். சார். ஓகேம்மா. அடுத்தது ஈடேற்றம் நிறைவேறுதல். சரியா பிள்ளைகள்? அது சரி சார். ஓகேம்மா. அடுத்து விரோதி எதிரி. எதிரி. சரி சரியாம்மா. சரி சார். குடிகள் மக்கள். சரி சரிம்மா. சார். நாணம் வெட்கம். சரியம்மா, ஓகேவா? சரி, இப்ப சரிங்க, 5 வினாக்கள் தந்திருக்கிறேன். இந்த வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் 5 புள்ளிகள், ஒரு வினாக்கு 1 புள்ளி. அப்போ 5க்கு 5 எடுத்திருக்கிறாங்க தங்கச்சி. அதே போல் நீங்களும் 5க்கு 5 எடுத்திருக்கீங்களா பாருங்க. அப்துல் காதிர் 5க்கு 5, sir. அப்துல் காதர் 5க்கு 5. ஓகேம்மா, குட். மதுஜன் 5க்கு அப்துல் காதிர் 5க்கு 5, sir. ஓகேம்மா, குட். 5க்கு 5 சார். 5க்கு 5 எடுத்திருக்கீங்க, சரிதானம்மா? சரி பிள்ளைகள், இப்ப நாங்க தொடர்ச்சியா அடுத்த வினா பகுதிக்கு போவோமா? ஓகே சார். Okay, sir.
இங்க வினாக்கள் விளங்குதா பாருங்க. விளங்குது சார். சரிம்மா, ஓகே. இந்த வினாக்கள் எழுதி விட எழுதுங்க பாப்பா. finish சார். சரியா பிள்ளைகள் எல்லோரும் எழுதி கொண்டோமா? ஆம் சார். ஓகே சார். ஓகே வா. 3 minutes தாங்க சார். சரிம்மா, ஓகே ஓகே எழுதுங்க. Finisher. சரியா பிள்ளைகள் ஓகேவாம்மா? 2 minutes தாங்க. சரிம்மா, சரி, ஓகே ஓகே எழுதி 3 கொள்ளுங்க. வினர். 3 minutes தாங்க சார். 2 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 minutes தா
Finished, sir. சரி 1 minute இப்போ தாங்க. ஒரு நிமிஷமா. சரிம்மா, கொஞ்சம் வேகமா எழுதிட்டு சொல்லுங்க பாப்போம். சரி, எத்தனையாவது வினாமா எழுதுறீங்க? 5வது டே. 5வது. ஓகே. ஏய், சரியா பிள்ளைகள், ஓகேவாம்மா? சரி, இப்போ இந்த வினாக்களுக்கு யாருக்கு பதில் சொல்ல முடியும்? சார் கேசானி சொல்றேன். நான் சார். கேசானி சொல்லுங்க பாப்போம். கேசானி சொன்னதன் பிறகு பாபன் சொல்லுங்க. ஸ்காட்லாந்து நாட்டு சார் கொஞ்சம் ஒரு 1 minute. சொல்லுங்கம்மா. காலையில் சொல்லவா சார்? ஓ சரி, ஓகே. ஸ்காட்லாந்து நாட்டவருக்கும் ம், சார் வாசிக்கிறேன் சார். வாசிங்க வாசிங்க. ஸ்காட்லாந்து நாட்டவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் போர் மூல காரணம் யாது? ம், ஆங்கிலேயர்கள் ஸ்காட்லாந்து நாட்டை தம் வசப்படுத்த விரும்பியமையினால். சரி, அடுத்து சொல்லுங்க. ராபர்ட் புரூஸுக்கு ஏற்பட்ட ஐயப்பாடு யாது? ம், ஆங்கிலேயரை வெல்ல முடியுமென்ற நம்பிக்கை இழந்தமையினால் அவருக்கு ஐயப்பாடு ஏற்பட்டது. ம், சார் மூணாவது சார். ம். ராபர்ட் புரூஸ் என்ற காரணத்தினால் மறைந்து திருந்தார். போரில் தோல்வி அடைந்தமையினால். ம். ராபர்ட் புரூஸ் மறைந்திருந்த இடங்கள் எவை? காடுகள், மலைகள். ராபர்ட் புரூஸ் சிலந்தி பூச்சியிடம் பெற்றுக்கொண்ட படிப்பினை யாது? சார். ம், ம். சரி, முயற்சி திருவினையாக்கும். முயற்சியை கைவிடக்கூடாது என்ற பாடம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சொல்லுங்க. முயற்சி திருவினையாக்கும். ஓம் பேசுங்க. சார், சொல்லுங்கம்மா. 2வதுக்கு இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா? சரி சரி சரி, ஓகே. இது அவங்க எழுதுனதை தானே சொன்னாங்க, ஆமாவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். கேசானி எழுதுனதை தானே சொன்னாங்க, ஆமாவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு நிமிஷமா பேசிக்கொண்டு இருக்கேன். கேசானி எழுதுனதை தானே சொன்னாங்க. ஓகே, சரி. இப்போ கேசானி எழுதுனது சரியா பிள்ளையான்னு நாங்க பார்க்க போறோம், ஓகேவா? ஓகே சரி. அதே போல் வேற யாரும் எழுதுனவங்க வாசிங்க பார்ப்போம். உங்களுடைய விடைகளை. சார் நான் வாசிக்கலாமா? ஓமோ. ஸ்கொட்லாந்து நாட்டவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் போர் மூல காரணம் யாது? ஸ்கொட்லாந்து மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பியமையால். ஓம். ராபர்ட் புருஷுக்கு ஏற்பட்ட ஐயப்பாடு யாது? தனது நாட்டிற்கு விடுதலை கிடைக்குமா என்ற ஐயப்பாடு. ம், ராபர்ட் புருஷ் என்ன காரணத்தினால் மறைந்து திரிந்தான்? ம், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ம்,
ராபர்ட் புருஷ் மறைந்திருந்த இடங்கள் எவை? எளிய குடிசைகள், காடுகள் மற்றும் மலைப்புறங்கள். ம் ராபர்ட் புருஷ் பூச்சியிடம் பெற்றுக்கொண்ட படிப்பினை யாது? முயற்சி ம் திருவினையாக்கும். சரிம்மா, ஓகே. சரி, வேற யாரோ ஒரு ஆள் பதில் சொல்றதா சொல்லியிருந்தீங்க. யாருமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்துல் காதர் sir. அப்துல் காதர். அருணி சொல்றதா இருக்குங்க. அப்துல் காதருக்கு அப்புறம் அருணி சொல்லலாம். அப்துல் காதர் சொல்லுங்கம்மா. ஸ்கொட்லாந்து நாட்டவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இடையில் போர் மூல காரணம் யாது? ஸ்கொட்லாந்து நாட்டவர்கள் தாமே ம் நமது நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என ராபர்ட் புரூஸிற்கு ஏற்பட்ட ஐயப்பாடு யாது? ம் தனது நாட்டிற்கு விடுதலை கிடைக்காத ஆண்டு. ம் ராபர்ட் புரூஸ் என்ன காரணத்தில் மறைந்து திரிந்தான்? ஆங்கிலேயர்களோடு போர் செய்து தோல்வியடைந்து அந்த ஆங்கிலேயர்கள் அவரை தேடி திரிந்ததற்காக. ம் ராபர்ட் புரூஸ் மறைந்திருந்த இடங்கள் எவை? காடுகள், மலைகள், ஏழை மக்களின் குடிசைகளுக்கு பின். ராபர்ட் புரூஸ் சிலந்தி பூச்சியிடம் பெற்றுக்கொண்ட படிப்பினை யாது? முயற்சி திறவினையாக்கும். சரி, அருணி சொல்லுங்கம்மா. அர்ஷனி சார். அர்ஷனி, ஓகேம்மா. ஸ்கொட்லாந்து நாட்டவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் போர்களுக்கு காரணம் யாது? ஆங்கிலேயர்கள் ஸ்கொட்லாந்து தேசத்தையும் ஆட்சி செய்தமையால். ராபர்ட் புரூஸுக்கு ஏற்பட்ட ஐயப்பாடு யாது? இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா என்ற ஐயப்பாடு. ராபர்ட் புரூஸ் என்ன காரணத்தினால் மறைந்து திரிந்தார்? அவர் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது உயிர் தப்பி வாழ்வதற்காக. ராபர்ட் புரூஸ் மறைந்திருந்த இடங்கள் எவை? காடுகள், மலைப்புறங்கள், ஏழை எளியவர்களின் குடிசை. ராபர்ட் புரூஸ் சிலந்தி பூச்சியிடம் பெற்றுக்கொண்ட படிப்பினை முயற்சி திருவினையாகும். ஓகேம்மா, வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா பிள்ளைகள்? அவ்வளவா? சரி, இப்ப நாங்க நீங்க சொன்ன விடைகள் சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியாம்மா? ஓகேவா? ஓகே சார். ஸ்கொட்லாந்து நாட்டவருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையிலே போர் மூல காரணம் என்னது? ஸ்கொட்லாந்து தேசத்து மக்கள், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து விடுபட்டு தங்களை தாங்களே ஆட்சி செய்ய வேண்டும் என நினைத்தனர். ஆமாவா? ஆமா சார். அதனாலதான் போர் மூலம். சோதனை பிள்ளைகள், ஆங்கிலேயரே ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கொண்டிருந்தா போர் ஏற்பட போகுதா? சார் இல்ல இல்ல. தங்களை தாங்களே ஆட்சி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸ்கொட்லாந்து தேச மக்கள். ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறாங்க. ஆமாவா? ஆமா சார். அதனாலதான் அந்த போர் ஏற்படுது. சோதனை பிள்ளைகள், ராபர்ட் புரூஸ்க்கு ஏற்பட்ட ஐயப்பாடு அது நாட்டுக்கு விடுதலை அந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாரு? அவருக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. ஆமாவா? ஆமா சார். பொருத்தமா எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, ராபர்ட் புரூஸ் என்ன காரணத்தினால் மறைந்து திரிந்தான்? அவர் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது. சோதனை பிள்ளைகள், யாரால் ஆபத்து வரும்? ஆங்கிலேயர்களால். ஆங்கிலேயர்களினால் ராபர்ட் புரூஸின் உயிருக்கு ஆபத்து வரும் என்பதால் தான் என்ன செய்யறாரு? அவர் மறைந்து வாழ்றார். ஆமாவா? ஓகே தானே. ராபர்ட் புரூஸ் மறைந்திருந்த இடங்கள் காடுகளிலும் மலைப்புறங்களிலும் ஏழை எளியவர்களின் குடிசைகளிலும். ஆமாவா? ஓகே தானே. அப்புறம் நாங்க 5வது வினாவை பார்க்க போறோம். ராபர்ட் புரூஸ் இந்த சிலந்தி பூச்சியிடம் பெற்றுக்கொண்ட படிப்பினை யாது? சோதனை பிள்ளைகள், பூச்சி முயற்சி செய்ததின் பயனாக 7வது தடவை அடைந்த வெற்றியை படிப்பினையாக கொண்டு என்ன செய்யறார்? அவரும் அந்த போரில் வெற்றி பெறாரு. அப்ப முயற்சி என்ன செய்யும்? திருவினையாக்கும். எழுதினாலும் சரி போட்டுக் கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? முயற்சி திருவினையாக்கும் எழுதியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. மூன்றாவது கேள்விக்கு அவர் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது அதனால் உயிர் தப்பி வாழ்ந்தார். அதுதான் யாருனாலங்கிறத நம்ம சொல்றோம். சோதனை பிள்ளைகள், ஆங்கிலேயர்களினால் ராபர்ட் புரூஸின் உயிருக்கு ஆபத்து என்பதால் தான் என்ன செய்யறாரு? மறைந்து வாழ்றாரு. அப்படி இருந்தாலும் சரி போட்டுக் கொள்ளுங்க. இங்க சார் உங்களுக்கு 5 வினாக்கள் தந்திருக்கிறேன். ஆமாவா? ஆமா சார். ஒரு வினாவுக்கு பிள்ளைகள் 4 புள்ளிகள். அப்ப 5 வினாக்களுக்கு
20 புள்ளிகள் 20 புள்ளிகள் 20 புள்ளிகளுக்கு நீங்க எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்கன்னு பாருங்க. 20க்கு 20 சார். 20க்கு சார், 20 அப்துல் காதர் இருந்தால் ஒரு 20 ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. ஓ, 20க்கு 20 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? சார் ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ்? 4 புள்ளிகள்மா. ஒரு வினாவுக்கு 4 புள்ளி. ஜயானி 20க்கு 20 எடுத்திருக்கீங்க. ஓகேம்மா. சரியா பிள்ளைகள்? 20க்கு 20 எடுத்திருக்கீங்க. சரியாம்மா. இன்றைய தினம் செய்த பாடங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினது தானே பிள்ளைகள்? ஓகேவா? விளங்குனது சார். ஓகே சார். சார் நாங்க செய்து பார்த்த இந்த பயிற்சியை மீண்டும் ஒரு தடவை மீட்டல் செய்ய போறோம். ஒரு ஆள் வாசிக்க, மற்ற பிள்ளைகள் பதில் சொல்லுவாங்க. இப்ப யார் வாசிக்க போறீங்க? பவன் சார். நான் வாசிக்க ஜெயானி வாசிக்குவேன். சொல்லுங்க பவன், வாசிங்க. சிலந்தி முழு பலத்துடனும் வாய்நூலில் ஊஞ்சலாடிற்று. பலம் என்பதன் ஒத்த சொல் யாது? உரம். இரண்டு தேசங்களுக்கும் இடையே போர் மூண்டது. இங்கு போர் எனும் சொல்லின் ஒத்த கருத்து சொல் அல்லாதது. சமரசம். சமரம். வீரர்களை அவரை பிடிக்க பெரும் முயற்சி செய்தார்கள். வீரன் என்பதன் எது சொல்? கோழை. கோழை. பவன், சார், இரண்டாவது வினாவுக்கு பிள்ளைகள் அமர்னு பதில் சொன்னாங்க தானே யாரோ ஒரு சிலர் நோ சார். சொன்னாங்கண்ணா. போர் என்பதன் ஒத்த கருத்து சொல் வந்து தான் என்ன வரும்? அமர் வரும். இங்க கேட்கிற வினா என்ன? அல்லாதது. அப்ப எதிர்கருத்து. இப்ப சமரசம்ங்கிறது தான் சரியான பதில். அமர், யுத்தம், சண்டை இதெல்லாம் வந்து யுத்தத்தோட, போரோடு தொடர்புடையது. சரியா பிள்ளைகள்? யாரோ ஒரு ஆள் சொன்னீங்க, கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி பவன், 3ஆம் வினா. வீரர்கள் அவரை பிடிக்க பெரும் முயற்சி செய்தார்கள். வீரன் என்பதன் எது சொல்? கோழை. பின் வருவனவற்றுள் எதிர்கருத்து சொல் அல்லாத சோடி? வந்து விரும்பி. வந்து விரும்பி. சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு செலுத்தும் கப்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? திரை. ஓகேம்மா. இந்த பயிற்சியை ஒரு ஆள் வேகமா பதில் சொல்லுங்க. பின்வருவனவற்றை தொடர்பு படுத்து. கொடுப்போம். யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. அர்ஷனி சொல்லுங்கம்மா. அப்துல் காதர் வாசிக்க சார். பின்வருவனவற்றை தொடர்பு படுத்துக. சேனை. படை. ஈடேற்றம். நிறைவேறுதல். விரோதி. எதிரி. குடிகள். மக்கள். நாணம். சரி. ஓகே தானே பிள்ளைகள்? இவ்வாறு உங்களுக்கு இந்த வினாக்களுக்கும் விடையளிக்க முடியும். ஆமாவா? எஸ் சார். சரி பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு சரி வேற்றுமைகள் படிச்சு தந்துட்டானா? ஓம் சார். நோ சார். முதல் 3 வேற்றுமைகள் சொல்லி ஞாபகம் இருக்கா? முதல் 3 வேற்றுமை 7ஆம் ஆண்டு படிச்ச. முதல் 3 வேற்றுமையும் கடந்த வகுப்புகள்லையும் ஒரு நாள் படிச்சு தந்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். தொடர்ச்சியாகவும் அடுத்தடுத்த வகுப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடங்களை சொல்லித்தர தயாரா இருக்கிறேன். பிள்ளைகள் கட்டாயம் வகுப்புல இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சதன பிள்ளைகள், அப்ப இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? தெளிவாக விளங்குனது சார். ரொம்ப பிடிச்சிருந்தது சார். பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? ரொம்ப கொஞ்சமா பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ரொம்ப பிடிச்சிருந்தது பிள்ளைகள். சரிம்மா, அப்ப நாங்க அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம் பிள்ளைகள். பயிற்சிகளை செய்யுங்க.
Thank you, sir. குட் நைட் சார். சார் பாய் சார் குட்